முக்காடாண்டி எங்க மைண்ட் கேட்கவல பதில் சொல்லுங்க. உம்மனி உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் வாய் கிளிய கிளிய பேசுனீங்க. ஏய் நீ எல்லாம் பேசாத, உனக்கு எல்லாம் பேசுறதுக்கே தகுதி இல்ல. ஏன் இந்த உலகத்துல இவதான் பேசவே பேசக்கூடாது எதுவும் இருக்கு? அவ என் நாத்தனார் அப்படிதான் பேசுவா, எனக்காக அவதான் பேசுவா. இஷ்டம் இருந்தா கேளுங்க, கஷ்டமா இருந்தா வெளியே போங்க. என்னடி அநியாயம் வர வச்சு வைக்கிறியா? உன் இஷ்டத்துக்கு லட்சம் தான் கோடிங்க. என்ன நீயே சம்பாதிச்சு கொடுத்து வச்சிருக்க? உன்கிட்ட கோடி கணக்குல கொண்டாந்து கொடுத்துட்டு சோறு வாங்கி திங்கிறதுக்கு நான் உங்க வீட்டுல வந்து கூப்பிட்டேன். என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்து வாங்க. நீ ஆர்டரே நான் எடுக்க முடியாது போங்கன்னு தான் சொன்னேன். நீங்க தான் ஆர்டர் எடுத்தானே போயிட்டு ஒத்த காலில் நிற்கிறிய. அதனால தான் பில் போட்டு எவ்வளவு ஆகும்னு சொல்லியிருக்கு. 2 கோடியை தந்துட்டு போங்க, நீங்க சொன்ன டேட்டுக்கு கரெக்டா டெலிவரி ஆயிடும். 2 கோடி உனக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு. அட்வான்ஸே உனக்கு 2 கோடி. இங்க பாருங்க, மத்த வீட்டெல்லாம் நான் 2 கோடி உடனே கேட்க மாட்டேன். ஆனா உங்கள மாதிரி ஆட்களெல்லாம் விட்டு வைக்க முடியாது. நான் 40 ஐட்டம் சமைச்சு வைப்பேன், வேண்டாம்னு சொல்லிட்டு போனா நான் எங்கோண்டு போடுறது? அதனாலதான் 2 கோடி தந்தாதான் சமைக்க முடிய பொருட்கள்லாம் வாங்கி. இங்க பாரு, அட்வான்ஸ் 1000 ரூபாய் வேணா தருவேன். நீ மொத்தத்தையும் சமைச்சு அனுப்பி விடு. நான் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பாடு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னா ரூபா தரேன். இது நல்லா இருக்கு இந்த கதை. ஆமா, நீ என் மேல இருக்க கோபத்துல ஆவாத மாதிரி சமைச்சு கொடுத்துட்டா வரவியெல்லாம் என் மஞ்சள் காரி துப்பிட்டு போறதுக்கா? என் ஹோட்டல் சாப்பாட்டுக்கு நான் கேரண்டி. ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாவ. நான் சொல்லுவேன்டி, உன் ஹோட்டல் சாப்பாடே ஆகாது. அப்படின்னா எதுக்கு ஆர்டர் கொடுக்க என் ஹோட்டல் வந்திய? மரியாதையா வெளியே போங்க. ஏய், அட்வான்ஸ்லாம் தர முடியாது. சமைச்சு தர முடியுமா முடியாதா? உங்களை நம்பி அட்வான்ஸ் 2 கோடி தரலனா தர முடியாது. எழுந்து வெளியே போங்க. உங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் என் ஹோட்டல்ல சாப்பாடு கிடையாது. ஏய் கெட் அவுட். உனக்கு அவ்வளவு திமிரா ஆயிட்டேனே, என்னையவே கெட் அவுட்ங்க. பாத்துக்கடியேடி, உன் ஹோட்டல் எப்படி நல்லபடியா நடக்குதுன்னு பாக்கேன். என்ன இருந்தாச்சுன்னா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியிருக்கும். மரியாதையா சொல்லி வெளியே போ. போறேன். உன் ஹோட்டல்ல எனக்கு என்ன வேலை? சாப்பாடு வச்சிருக்காங்க, சாப்பாடு ஒண்ணு தாவாத சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு 2.5 கோடி வேணுமா? இவளுக்கு 2.5 கோடி ஆனா தருவாங்க, வாங்குவா. எத்தனை பேரை இப்படி ஏமாத்தி சம்பாதிச்சியோ? அதான் கோடி கோடியே செலவழிச்சு அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கியோ? பாத்துக்கிறேன்டி, ஊருக்குள்ள எப்படி நீ ஹோட்டல் நடத்தியே நானும் பாக்கேன். சரி, நான் இந்த ராசாத்தியை என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுன்னு கூப்பிட்டேனாக்கா. வந்தது இல்லாம என்ன பேசிட்டு போகுது? இதுக்கு மேல என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரட்டும் என் வீட்டு பக்கம், அப்ப வச்சுக்கிடி. மைனி, இந்த பொம்பளை ஆர்டர் கொடுக்கலாம் வரல, சும்மாவே வேணும்னு சண்டைக்கு இழுத்துட்டு போகுது. அது ஆர்டர் கொடுக்கதான் வந்துச்சு. ரூபா அதிகம்னே பீதியில பேத்தி ஆயிட்டு போகுது. 1000 ரூபாய் அட்வான்ஸ் தரணும், இதுக்கு நான் சமைச்சு கொண்டு போய் வீட்டுல கொடுக்கணும். நல்லா ஏமாத்தலாம் தானே? ஏமாறதுக்கு நான் வந்து சரோஜா இல்ல, கோடீஸ்வரி சரோஜா. அட்வான்ஸ் கேட்டவனே எப்படி பின்னங்கால் பெதட்டில் அடிக்க மாதிரி ஓடுது பாரு. இவ்வளவு நேரமா ஆர்டர் எடுத்தாலும் போவேன் உட்காந்துருந்துச்சு. இப்போ ஓடுது பாரு. மைனி, உண்மையிலே 10,000 பேருக்கு 40 ஐட்டம்னா அவ்வளவு ரூபா ஆகுமோ? அதை விட அதிகமா தான். அவன் 40 ஐட்டம் கொஞ்சமா? அதுவும் மட்டனு சிக்கனு எறா சோறானி எல்லாம் போடணும். வாங்கிட்டு எவ்வளவு பணம் ஆகும் தெரியும்ல? இந்த பொம்பளை 100 பேர் 200 பேருக்கு ஆர்டர் கொடுக்க வந்திருக்கு. 10,000 பேர் சாப்பிட்டு ஆர்டர் கொடுக்க வந்திருக்கு. எவ்வளவு செய்ய இருக்கு தெரியுமா? அதான் கோடி கணக்குல ஆகும் சொல்லியிருக்கு. ஆமா மைனி, அதனாலதான் உந்தடிச்சு ஓடுது. சூர்யா கரெக்டா கணக்கு போட்டு சொல்லியிருப்பான். அவன் ஒத்த பைசா முன்ன பின்ன பார்க்க மாட்டான். நான் கணக்கு போட்டுனா கூட இதை விட அதிகமா தான் இருக்கும். மைனி, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் 10 கோடி ஆகும்னு சொல்லியிருக்கணும். நீங்க மயக்கம் போட்டு வந்திருக்கோம், அப்படியே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கலாம். நல்ல ஒரு காட்சியை பார்த்திருக்கலாம், அதுக்கெல்லாம் ஒட்டியல. மைனி என்ன வார அந்த பொம்பளை வராம போகாது, அப்ப பாத்துக்கிடுவோம். சரி மனுஷியா வந்தா 2 கோடி அட்வான்ஸ் வேணுமா? 2 கோடி 2 கோடிக்கு எத்தனை சைவர்னு தெரியுமா அவளுக்கு? பேடி எடுப்பா, எப்படி திமிரா கேட்டா? இந்த ஊர்லயாவது 2 கோடி அட்வான்ஸ் வாங்குவாங்களா? ஏங்கிட்ட 2 கோடியை தானே கேட்டா. என்னமா இவ சம்பாதிச்சு கொடுத்து வச்ச மாதிரி. அவ தர அந்த சோத்துக்கு அப்படியே ரூபாய் கொண்டு போய் கொட்டுவாங்கன்னு நினைப்பு. ஏடி எடுப்பா, 2 கோடி கேக்குறா என்கிட்ட. சாப்பாட்டுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகும்னு கணக்கு கூட போட தெரியல அவளுக்கு. அவளுக்கெல்லாம் வந்திருக்க வாழ்க்கையை பாரு. இந்த மாதிரி 4 ஃபங்க்ஷன் ஆர்டர் கிடைச்சாலே போதுமே, கோடியில தான் நம்ம பொருளுவா. அதனாலதான் இவ்வளவு பெரிய பங்களா வீடு கட்டி வச்சிருக்கா. லிஃப்ட் வச்சு, ஸ்விம்மிங் பூல வச்சு, அம்மா எவ்வளவு பண்ணா. எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட ஹோட்டல் தான். ஹோட்டல்ல இவ்வளவு வருமானம் வரன்னு எனக்கு தெரியாம போச்சே. என் புருஷனும் புள்ளைய அந்த கார்மெண்ட்ஸே கட்டி பிடிச்சிட்டு கிடக்காவ. நானா இன்னைக்கு பால் காய்ப்புக்கு போயிட்டு வந்த அன்னைக்கே சொல்லிட்டேன், அந்த ஹோட்டல் வச்சு சரோஜா இவ்வளவு பெரிய பணக்காரி ஆயிட்டா, நம்மளும் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு. இந்த மனுஷன் காதலே வாங்க மாட்டேன்னுட்டாரே. நம்மளும் அப்பவே ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிருந்தா இந்த மாதிரி கோடி கோடியா வாங்கி இருந்திருக்கலாம். இவர் அந்த கார்மெண்ட்ஸே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. அதனால ஒரு முன்னேற்றமும் இல்ல. அதே நிலைமையில தான் வண்டி ஓடுது. ஆனா அந்த சரோஜா ஒரு வருஷத்துல இவ்வளவு பெரிய பணக்காரி ஆயிட்டா.
ஒரு ஆர்டர்ல இத்தனை கோடி சம்பாதிக்க முடியும்னா எத்தனை ஆர்டர் இந்த மாதிரி எடுத்திருப்பா, எத்தனை கோடி சம்பாதிச்சிருப்பா. அதனால இவ்வளவு சீக்கிரம் பணக்காரி ஆயிட்டா. 10,000 பேர் சமைக்கிறதுக்கு என்ன ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆகுமா? அம்மா 2 கோடி எங்க இருக்கு, 10 லட்சம் எங்க இருக்கு? ஏதி எடுப்பா. எல்லா பணத்தையும் இப்படிதான் ஆட்டைய போட்டு போட்டு பணக்காரி ஆயிப்பா போல. எல்லாத்துக்கும் மேல அவன் மோனை 2 கோடி நீ எவ்வளவு சாதாரணமா சொல்லியாமே. எனக்கு கேட்ட உடனே பகிர்ந்து ஆயிட்டு. அப்போ ஆத்தாளுக்கு மவனுக்கும் இதேதான் பொழப்பா இருக்கு. யார் மாட்டுவாவே கோடியில சம்பாதிக்கலான்னு. 10,000 பேருக்கு சமைக்கிறதுல சாதாரண விஷயம், லட்சம் பேருக்கு சமைச்சு போடுறோம்னா அப்போ அபியட்டால எத்தனை கோடி வாங்கியிருப்பான்னு தெரியலையே. சும்மா இதுலதான் அப்படின்னா அவளுக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டி இருக்கு. நம்ம கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்பவே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கலாம். அவ கட்டி இருக்க மாதிரி வீட்டை நான் கட்டி இருப்பேன் இப்போ. ஆனா இந்த மனுஷன் இப்ப கூட ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாதுன்னுட்டாரே. அதை நினைக்கதான் எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. போட்டிக்கு ஆள் இல்லன்னு தான் ஓவர் ஆட்டமா இருக்கு. அந்த சரோஜாக்கு இப்போ கேஸ் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் வெளி ஆர்டர் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹோட்டலுக்கு சாப்பிட வரவங்களுக்கு மட்டும் சமைச்சு கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம்ல நான் ஹோட்டல் ஆரம்பிச்சேன், கண்டிப்பா ஆர்டர் எல்லாத்தையும் நான் பிடிச்சிருவேன். அதுக்கு பிறகு அவ ஹோட்டலுக்கு எந்த ஆர்டரும் போடாம பண்ணிடுவேன். அது மட்டும் இல்ல, அவ ஹோட்டலுக்கு யாரையும் சாப்பிட கூட போடாம பண்ணிடுவேன். கண்டிப்பா ஹோட்டல் ஆரம்பிச்சே தீரணும். சீக்கிரமா அந்த சரோஜாவை தெருவுக்கு அனுப்பணும். ராசாத்தி, ஏதோ ஃபுட் ஆர்டர் கொடுக்க போறேன்னு சொன்னி, என்னாச்சு? கொடுத்துட்டியா? ஏங்க 10,000 பேருக்கு சமைக்கிறதுக்கு 2.5 கோடி ரூபாய் ஆகுமா? என்னது 2.5 கோடியா? ஆமாங்க. அப்படி என்னதான் விசித்திர சமையல்னு தெரியல, 2.5 கோடி ரூபாய் ஆகும்னு சொல்லிருக்கா. யாரு? சரோஜாவா? ஆமா, அவதான். அங்கே ஆர்டர் கொடுப்போமா? உனக்கு என்ன பைத்தியமா ராசாத்தி? 2.5 கோடி ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டியோ? ஏங்க நம்மள கோடீஸ்வரவிய தானே, 2.5 கோடி கொடுத்தா என்ன? நான் அந்த சரோஜாட்ட வர ஓவரா பேசிட்டேன். அதனால இந்த ஆர்டர் அவளுக்கே கொடுத்து அவ எப்படி செய்யறான்னு நம்ம பார்க்கணும். அப்பதான் அடுத்த ஆர்டரை நம்மளால செய்ய முடியும். அவளுக்கு போட்டியா நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ராசாத்தி, தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அவருக்கு இந்த ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் சமைக்கிறவரை நல்லா தெரியும். நான் அவங்க கிட்டே ஆர்டர் கொடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல கொடுக்க வேண்டாம். நீ ஏதோ அட்வான்ஸ் கொடுத்தியோ? கொடுக்கலங்க, அட்வான்ஸ் 2 கோடி ரூபாய் கேக்குறா. என்னது 2 கோடி அட்வான்ஸா? ஆமாங்க, ரொம்ப திமிர்ல ஆடியாவா. அவ திமிர அடக்கணுங்க. நம்மளால 2 கோடி ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு அப்படி பேசுறா. இப்பவே போய் 2 கோடி ரூபாய் கொடுத்து புக் பண்ணுவோம். என்ன சமைச்சு கிளிக்க நம்மள பாப்போம். வாய மூடு ராசாத்தி, 2.5 கோடிலாம் ரொம்ப அதிகம். நானே சிம்பிளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ எதுக்கு சாப்பாட்டுக்கே கோடி கணக்குல புக் பண்ணணும்னு சொல்றா? அவ்வளவுலாம் ஒன்னும் ஆகாது. நான் சொல்ற இடத்துல ஒரு 20 லட்சத்துல இருந்து 30 லட்சத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம். அவ்வளவுதான் ஆகுமா? வேற எதுக்கு ஆக மாட்டேன் இவ்வளவு ரூபாய் ஆகுங்க? இந்த 2 கோடி ரூபாய் சாப்பாட்டுக்கு மட்டும் தானே? பரிமாறுறதுக்கு, பாத்திரத்துல சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரதுக்கு, அப்புறம் கொண்டு வர வண்டி செலவுலாம் தனி காசா? ஐய, இது நம்ம செட் ஆகாது ராசாத்தி. நான் சொல்ற இடத்துலயே கொடுத்துடலாம். ஏங்க இவட்டே கொடுப்போங்க. அப்படி என்னதான் செய்ய நம்மள பார்த்து வச்சுக்கிடுவோம். நாளை முன்னே நம்ம ஹோட்டல் ஆரம்பிச்சா தேவைப்படும். ஒன்னும் தேவையில்லை. எடுத்த உடனே நீ ஹோட்டல் ஆரம்பிச்சு 10,000 பேருக்கு சமைச்சு போட போறா? ஹோட்டல் ஆரம்பிக்கிற ஐடியாவே எனக்கு முதல்ல பிடிக்கல. நம்மளுக்கு தெரியாத பிசினஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியாது ராசாத்தி. அது மட்டும் இல்ல, இப்ப கேஸ் தட்டுப்பாடா வேற இருக்கு. ஆமா, ஹோட்டல்ல மட்டும் தட்டுப்பாடு இல்லையா? தட்டுப்பாட்டுல தான் கிடக்குது. வேற கடுப்பு போட்டு சமைக்க அந்த சரோஜாவே இறங்கி வேலை பார்க்காம. அப்படியா? ஆமாங்க, நம்மளும் ஹோட்டல் ஆரம்பிப்போம். ராசாத்தி, அதெல்லாம் பிறகு பாத்துக்கிடலாம். முதல்ல இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும். அதை பத்தி யோசிப்போம். நான் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வரேன். இந்த விஷயத்த நீ பாத்துக்கிட்டேன்னு சொன்னதுனால நானும் எதுவுமே கண்டுக்கிடாம இருந்துட்டேன். உடனே போய் நான் அவர்கிட்ட சொல்றேன். வேற யாராவது புக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், ஆள் கிடைக்காது. சரி 40-50 ஐட்டம் சொல்லுங்க. அந்த ராணி வருவா, அப்புறம் அந்த சரோஜாவையும் கூப்பிடணும் ஃபங்க்ஷனுக்கு. 40-50 ஐட்டமா? என்ன ராசாத்தி விளாடுறியா? ஓஹோ, நீ அவிய ஹோட்டல் போய் 40-50 ஐட்டம் வேணும்னு கேட்டியோ? ஆமா, எல்லாரும் அப்படிதானே செய்யறாங்க இப்பெல்லாம். அதான் ஒரு 30-40 ஐட்டம் போடணும்னு சொல்லி கேட்டேன். அதுவும் நான்வெஜ் ஐட்டம் தான் வேணும்னு கேட்டேன். ஓஹோ, அதனாலதான் 2.5 கோடி ரூபாய் கேட்டிருக்காவன்ட்ட. இப்ப பாரு ராசாத்தி, நானும் நான்வெஜ் தான் செய்யணும்னு சொன்னேன். ஆனா இப்படி 40-50 ஐட்டம் செய்யணும்னு சொல்லல. பிரியாணி மட்டுமே போதும். ஏங்க பிரியாணி மட்டுமா? அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவிய பிரியாணி சாப்பிடட்டும், சாப்பிடாதவங்களுக்கு வெஜ் பிரியாணி சொல்லிடலாம். அதுக்கு என்ன சைட் டிஷ்லாம் தருவாங்களோ தரட்டும். கூட இந்த சிக்கன் 65, ஸ்வீட்டு, பாயாசம், அப்புறம் ஐஸ்கிரீமும் சொல்லிடலாம். இவ்வளவு போதாதா? இதே தாண்டியா சாப்பிட போறாவ? வேலை செய்யறவிய மட்டும் இல்ல, வேலை செய்யறவியலோட குடும்பம் மொத்தமும் வரப்போகுது.
சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கும். வேற ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வச்சா போதுமா? நிறைய ஸ்வீட் அண்ட் டெசர்ட் வைக்கணும். ஐஸ்கிரீமே ஒரு 4-5 ஃப்ளேவராவது போடணும். பாப்கார்ன் வண்டி, பஞ்சு மிட்டாய் வண்டி இந்த மாதிரிலாம் போடணும்ல. சின்ன பிள்ளைல அதான விரும்புது. ராசாத்தி அதெல்லாம் அனாவசியம். நான் சொல்ற மாதிரி பண்ணா ஒரு 20-30 லட்சத்துக்குள்ள முடிச்சிடலாம். நீ எதுக்காக ஓவரா பண்ணணும்னு நினைக்கிறா? ஏங்க நம்ம சம்மந்தி வருவாவே. ஏன் சம்மந்தி 10-15 ஐட்டம் வச்சாதான் சாப்பிடுவாங்களோ? என்ன எல்லாருக்கும் இருக்கோ அதே அவியெல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டோம். சிம்பிளா பண்றதுதான் நல்லது ராசாத்தி. அதுக்கே 2 கோடி 3 கோடின்னு செலவு பண்ணிட்டு மகன் கல்யாணத்துக்கு என்ன செய்வா? ஏன் நம்மட்ட ஒண்ணுமே இல்லையா? 2 கோடி ரூபாய் உங்களால செலவு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு கிடக்கோம். அந்த சரோஜா சர்வசாதாரணமா 2 கோடியை கொடுன்னு கேட்க, 2 கோடி அட்வான்ஸ் தான் கேட்க. நீங்க என்னடானா இதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. மகன் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவான்னு கேக்குறீங்க. அவளை விட நம்ம பெரிய பணக்காரவியா தானுங்க. எதுக்கு இப்படி பேசுறீங்க? பணக்காரவியதான், ஆனா அனாவசியமா இப்படி எல்லாம் செலவு பண்ணக்கூடாது. கோடி கணக்குல சாப்பாடுக்கு ஆர்டர் கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு லிமிட்டடா நான் கொடுத்துட்டு வாரேன். வேணா எக்ஸ்ட்ரா 2 ஸ்வீட்ஸோ எக்ஸ்ட்ரா 2 ஐட்டமோ வைக்க சொல்றேன். ஆனா பட்ஜெட் 30 லட்சத்துக்குள்ளதான். அதுக்கு மேலலாம் போனா சரிப்பட்டு வராது ராசதி. நான் போயிட்டு அவரை பார்த்து பேசிட்டு வாரேன். இந்த மனுஷன் என்னதான் சொல்றதுனே தெரியல. சம்மந்தி வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், வெறும் பிரியாணி போடலாம்னு சொல்லிட்டு போறாரு. பிரியாணி தான் ஊரே போடுதே. கஷ்டப்பட்ட வீட்ல இருந்து பணக்கார வரைக்கும் பிரியாணி தான் போடியாவே. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா 40-50 ஐட்டத்தை வச்சிடலாம்னு நினைச்சேன். எல்லாத்தையும் அவ ஒரு பக்கம் கெடுத்து விட்டா, இவர் ஒரு பக்கம் கெடுத்து விட்டாரு. நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தா இப்படிதான் நடக்கும். அவளுக்கு போட்டிய ஓட்டல் ஆரம்பிச்சாதான் இதுக்கு மேல சரிப்பட்டு வரும். ஆரம்பிக்கேன், சீக்கிரமா ஆரம்பிக்கேன். செல்லம்மாக்கா, செல்லம்மாக்கா. என்ன சில்பா? செல்லம்மாக்கா, திடீர்னு கேஸ் முடிஞ்சிட்டுக்கா. உங்க வீட்ல எக்ஸ்ட்ரா கேஸ் இருக்கா? இல்ல சில்பா, வாடிட்டு இருக்கிறது மட்டும்தான். அது முடிஞ்சா நானே என்ன செய்யன்னு தெரியாம தான் இருக்கேன். 25 நாள் கழிச்சுதான் புக் பண்ணுமாக்கா. நான் வேற கவனமே இல்லாம இருந்து தொலைச்சிட்டேன். ஆமா சில்பா, எல்லாருக்கும் அதே பிரச்சனை தான். ரோசாவுக்கா இப்பதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து கேட்டாங்க. எனக்கு இப்ப வாடிட்டு இருக்க சிலிண்டர் மட்டும்தாக்கா, அது முடிஞ்சுட்டா என்ன செய்யன்னு தெரியலன்னு சொன்னேன். அவிய விறவடுப்புலதான் சமைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவ. ஆமாக்கா, ஊரே இப்ப விறவடுப்புக்கு மாறிட்டு 25 நாள் கழிச்சுதான் புக் பண்ணுமா. அது புக் பண்ணாலும் எத்தனை நாள் கழிச்சு வரோன்னு தெரியலக்கா. எங்கேயோ நடக்கிற போருக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும் பாருங்களா. ஆமா சில்பா, காசு இருக்கவிய கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சுக்கிட்டியாவ. நம்மள மாதிரி இல்லாதவிய என்ன செய்ய? காட்டுக்கு போய் விறகு பறக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாதான் உண்டு. ஏக்கா, போற போக்கு பார்த்தா காட்டுலயும் விறகுல காலியாயிரும்னு நினைக்கேன். என்ன சொல்ற சில்பா? ஆமாக்கா, நம்ம ஊரு மொத்தமும் காட்டுலதான் விறகு வெட்ட நிக்குது. அவளத்தையும் காலி பண்ணி விடுவாவ போல. அட சில்பா, இது என்ன இவ்வளவு மெதுவா வந்து சொல்லிட்டு இருக்கா? நம்மளுக்கு விறகு தேவைப்படுதுல்ல, உடனே போய் நம்மளும் வெட்டிட்டு வந்து வச்சிருவோமா? ஏக்கா, விறகு அடுப்புல எல்லாம் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்க்கா. போக வேற வரும், ஊதி ஊதி தொண்டெல்லாம் பாலா போயிரும்க்கா. கேஸ் கிடைச்சிட்டா நல்லதுன்னு பாக்கேன். இது பாரு சில்பா, கேஸ் இனி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எல்லாரும் இப்ப உஷாராயிட்டாவ. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே யாருமே இருந்தாலுமே தரமாட்டாவ. நம்மளுக்கு எப்ப கேஸ் கிடைக்குதோ அதை வச்சுதான் நம்ம பொழைச்சிக்கணும். ஆமாக்கா, அதுவும் சரிதான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது சில்பா? சரோஜாக்கா ஹோட்டலின் கேஸ் தீர்ந்து போச்சாக்கா. விறகு அடுப்புலதான் போட்டு சமைக்காவலாம். எங்க மைனி தான் சொல்லிட்டு கிடந்துச்சு. அப்படியா? ஹோட்டலுக்கு கேஸ் இல்லையாமா? ஆமாக்கா, கேஸ் எல்லாம் இல்லையா, விறகு அடுப்புலதான் சமைக்காவலாம். சரோஜாக்காவும் சமைக்காவலாம்க்கா இப்போ. அப்படியா? பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டாவே. சமையல் கட்டு பக்கம் போக மாட்டாவேன்னு நினைச்சேன். ஹோட்டலுக்கு ஒரு பிரச்சனை இறங்கி வேலை பார்க்க போல இருக்கே. இப்படிதான் இருக்கணும் சில்பா. எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அவிய வந்த வழியே மறக்க கூடாது. ஆமாக்கா, அதுவும் சரிதான். சரோஜாக்கா அவிய மருமவா, ரோசாக்கா எங்க மைனி, சரோஜாக்கா மகன், அப்புறம் அவிய புருஷன், அந்த பெரியம்மா எல்லாரும் கடந்துதான் ஹோட்டலை பாத்துக்கிட்டியாவலாம். அப்படியா? குடும்பமே சேர்ந்து பாத்துக்கிட்டியா போல. ஆமாக்கா, கேஸ் இல்லைன்ன உடனே யாரும் சமைக்க வரலையா. இதைய போய் நின்னுதான் சொல்லி கொடுத்து எல்லாரையும் சமைக்க வைக்காவலாம். அப்படியா? நல்ல விஷயம் தான் சில்பா. எப்படியோ ஹோட்டலை மூடாம அவிய நடத்தியாவல, அதுக்கே அவியல பாராட்டணும். ஆமாக்கா, வீட்டுல சமைக்க முடியலன்னா ஹோட்டல்ல போய் பார்சல் வாங்கிட்டு வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல.
ஷில்பா அதுவும் கரெக்ட் தான். திடீர்னு கேஸ் முடிஞ்சிட்டுனா என்ன செய்ய? ஹோட்டல்ல தான் போய் வாங்கணும். சரோஜக்கா ஹோட்டல்ல இருக்க வரைக்கும் நமக்கு பயம் இல்ல, எப்படினாலும் சாப்பாடு கிடைச்சிரும். ஆமாக்கா. சரி வா ஷில்பா, போய் விரவு வெட்டுவோம். நம்ம போறதுக்குள்ள காட்டை மட்டும் அடிச்சிட போறாவே. ஆமாக்கா, இன்னைக்கு கேஸ் வர வரைக்கும்